ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அமைதியானவன், நேர்மையானவன். தினமும் காலை பள்ளிக்கு செல்லும் முன் அருண் வீட்டின் முன் ஒரு சிறிய விளக்கு ஏற்றி கண்களை மூடி இறைவனை நினைத்தான். அந்த விளக்கின் ஒளி வீட்டை மட்டுமல்ல, அவன் மனதையும் ஒளியூட்டியது. அவன் நம்பினான், மனசு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஒருநாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் அருண் சாலையில் பணம் நிறைந்த ஒரு பை கண்டான். ஒரு நண்பன் சொன்னான், யாரும் பார்க்கவில்லை, எடுத்துவிடு. அருண் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் அந்த பணத்தில் ஆசை வரவில்லை. பணம் பறிகொடுத்த நபரை நினைத்து வருந்தினான். அவன் ஒரு நிமிடம் நின்று காலையில் ஏற்ற விளக்கை நினைத்தான். அவன் மனதில் விளம்பியது, பொருள் வந்தாலும் தவறான வழி இருளுக்கு வழிவகுக்கும். இதனால் அந்த பணத்தை தொடவே இல்லை. பின்னர் அருண் அந்த பையை ஊர் தலைவரிடம் கொடுத்தான். பணத்தை இழந்த நபர் மகிழ்ச்சியில் கைகூட்டிக் கொண்டார். கிராம மக்கள் அருணை பாராட்டினர். அந்த நாள் முதல் அருண் கிராமத்தில் நல்ல மனசு கொண்ட சிறுவனாக அறியப்பட்டான். பொருள் வந்தாலும் புகழ் வந்தாலும் அவன் மனம் இறைவனை நினைத்த நேர்மையிலிருந்து விலகவில்லை. குறள்: இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.